கமல், இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. அது கேட்டுட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு காக்கா காலத்து கதை சொல்லாமல் இருந்தா சரி ரத்தனே, சொல்லுங்க. சரி கமல், ஒரு மலை இருக்கு. அது அண்ணாமலையா? நீங்கள் நடித்த படம் தானே? அது ஏற்கனவே நான் பார்த்துட்டேனே. அண்ணாமலையும் கிடையாது, வேறு மலையும் கிடையாது. நான் சொல்கிறது மவுண்டெயின் கமல், மவுண்டெயின். ஓ, நீங்கள் அந்த மலையை சொல்கிறீங்களா? சரி, மேலே சொல்லுங்கள். எங்கே உங்கள் தலையை பார்த்து சொல்லவா இல்லை முடியை பார்த்து சொல்லவா? அட ரஜினி, மேலேன்னா அடுத்து சொல்லுங்கன்னு அர்த்தம். அந்த மலையில் ஒரு பெரிய பாறை இருக்குது. அதை தாண்டி தான் எல்லாரும் ஏறணும். பாரு, இப்போ அதுக்கு அண்ணா அந்த பாறை உங்கள் தலையில் விழுந்துருச்சா? இல்லை, நான் உங்கள் தலையில் போடலான் இருக்கேன். அட, கதையை கேளுங்கய்யா. சாரி, நீங்கள் அடுத்து சொல்லுங்க. பாறை இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? பாம்பு இருக்கா? அதுதான் இல்லை, தவளை தான் இருக்குது. சரி, அப்போ அந்த தவளையை கொண்டு வாங்க, சாப்பிடுவோம். ஐயோ கமல், அது சாப்பிட்றதுக்கு கிடையாது. நான் என்னோட கதைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கதையை முடிங்க, அதுக்கப்புறம் சாப்பிடும். 4 தவளைங்க வந்துட்டு அந்த மலையில் ஏறணும்னு சொல்லி வந்திருக்குங்க. அதில் 3 தவளை பாறையை தாண்டதுக்குள்ளேயே கீழே விழுந்துருது. 1 மட்டும் போய்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த ஒன்றுக்கு அர்ஜென்ட்டாக வந்துருச்சு போல ரச்சனை, அதான் மேலே ஏறுது. ஐயோ கமல், உங்களால் நான் அடுத்த பாட்டில் தான் முழு கதையை சொல்ல முடியும் போல இருக்கே. எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.